எனதருமை மக்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். நவடேஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் புலம்பிட்டே இருக்காங்க. ஆமாங்க, புலம்பிட்டே இருக்காங்க. ஏன் அப்படி புலம்புறாங்க, எதை பற்றி புலம்புறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் விலை. ஸோ பெட்ரோல் விலையை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா புலம்பிட்டே இருக்காங்க. 2019 70 ரூபாய் 75 ரூபாய். ஸோ அந்த ப்ரைஸுக்கு மேலே வித்துட்டு இருந்த பெட்ரோல் 3 வருஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு எவ்வளோ பெரிய ரேட்டில் வந்து நிற்குதுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ சிம்பிளாக இன்னும் உங்களுக்கு புரியும்படி சொல்லணும் அப்படின்னா ஒரு 100 ரூபாயை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சில்லறை கொடுத்துட்டு இருந்த காலம் போய் ஸோ இப்போ 100 ரூபாய் பெட்ரோல் பங்கில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால் 1 லிட்டர் பெட்ரோல் கூட வாங்க முடியாது. ஏன் அப்படி வாங்க முடியாது அப்படின்னா 1 லிட்டர் பெட்ரோலோட விலை அப்படின்னா ஒரு 102 ரூபா 98 பைசா இன்னைக்கான விலை. ஸோ 103 ரூபா அப்ராக்சிமேட்லி. ஸோ அந்த 103 ரூபா கொடுத்தா மட்டும் தான் உங்களால் 1 லிட்டர் பெட்ரோலே வாங்க முடியும். 100 ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா 1 லிட்டருக்கு கம்மியாக தான் உங்களுக்கு பெட்ரோல் தராங்க. ஸோ அந்த மாதிரி நிலைமை ஓடிட்டு இருக்குங்க. இதுக்கான மாற்று வழி ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. ஸோ அந்த வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ். ஸோ நம்முடைய எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைக்ஸு, ஸ்கூட்டர், கார்ஸ், ஸோ அந்த அளவுக்கு இப்போ எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸில் உங்களுக்கு ரெவல்யூஷன் வேறு மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ டெவலப்மெண்ட்டும் தாறுமாறாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த வகையில் ஓலா இப்போ அவங்களோட எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர் இறக்க போகிறாங்க. இந்த பேரை நான் இங்கேயே கேள்விப்பட்டிருக்கேன், ஓலா அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆமாங்க, நீங்கள் கேள்விப்பட்ட அதே பேர் தான். ஸோ அந்த ஓலா கம்பெனி தான் இப்போது எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர் இறக்க போகிறாங்க. ஸோ அந்த ஸ்கூட்டரை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஸ்கூட்டர் எப்படி இருக்குது, வந்தால் மக்களுக்கு எவ்வளோ தூரம் பயன்படும், இது மிடில் கிளாஸர்ஸோட ட்ரீமா, ஸோ இது எல்லாத்த பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓலா அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பெங்களூர் பேஸ்டு கம்பெனிங்க. ஸோ பெங்களூர்னு தெரியும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது ஒரு இந்தியன் பேஸ்டு கம்பெனி. ஸோ இந்த இந்தியன் பேஸ்டு கம்பெனி தான் இந்த எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டரை பண்ண போகிறாங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியும்படி சொல்லணும் அப்படின்னா எல்லாரும் ஓலா ஆட்டோ அப்படின்ற ஒரு ஆப்பை யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ 200 ரூபா 150 ரூபா 100 ரூபா ஸோ அந்த மாதிரி ப்ரைஸஸ் கொடுத்து நம்ம ஆட்டோவில் போயிட்டு இருந்த நம்மளை 50 ரூபா 80 ரூபா ஸோ அந்த மாதிரி கம்மியான ப்ரைஸில் ஆட்டோவில் போக வச்சா அந்த டீம் தாங்க ஓலா. அந்த ஓலா கம்பெனி எட்டார்கோ அப்படின்ற ஆட்டோமொபைல் கம்பெனி, ஸோ நெதர்லாண்டில் இருக்க ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனியை அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கூட்டருக்கு அவங்க யூஸ் பண்ணியிருக்க டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த எட்டார்கோ கம்பெனியோட டிசைன் தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த ஸ்கூட்டர் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு டிசைன் எட்டார்கோலேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ அந்த டிசைன் எப்படி இருக்குன்னு கூட பார்க்கலாம். டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டைலிஷான டிசைன், நல்ல ஒரு ட்ரெண்டில் இருக்க மாதிரி டிசைனே கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு பிரேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இங்கே டபுள் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. வீல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இங்கே அலாய் வீல் யூஸ் பண்ணியிருக்காங்களாம். இப்போ டயர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இங்கே டியூப்லெஸ் டயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது அந்த பூட் ஸ்பேஸ், அதாவது ஸ்கூட்டர் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சீட்டு கீழே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க நம்மளோட திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு. ஸோ அந்த பூட் ஸ்பேஸோட அளவு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 ஹெல்மெட் வச்சுக்கலாம். இது போகும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இடம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நல்ல ஒரு லார்ஜ் ஸ்பேஸ் கொடுக்கணுன்ற மாதிரியும் சொல்கிறாங்க அவங்க. சரி, இதோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ சொல்லிட்டேன். இது எங்கே மேட் பண்ணுறாங்க, இது எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஆச்சரியமான விஷயம். ஸோ இந்த கம்பெனி, அதாவது இந்த ஃபேக்ட்ரி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தாங்க இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி அப்படின்ற ஒரு இடத்துல அதை வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு பேர் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓலாவோட ஃபியூச்சர் ஃபேக்ட்ரி அப்படின்றாங்க. ஸோ பேரே பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபியூச்சர் ஃபேக்ட்ரி நான் கூட சரி ஃபியூச்சரில் வரக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரின்னு நினச்சேன். பட் ஆனால் பார்த்தா அவங்க பேரே தான் வச்சுருக்காங்க, ஓலாவோட ஃபியூச்சர் ஃபேக்ட்ரி. ஸோ பேர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபேக்ட்ரி உங்களுக்கு 2400 ஏக்கரில் அந்த ஃபேக்ட்ரி அமைச்சிருக்காங்க இவங்க. ஓலா இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களோட அந்த ஃபியூச்சர் ஃபேக்ட்ரின்றதான் உலகத்திலேயே 2 வீலர்ஸ் ரெடி பண்ணுற லார்ஜஸ்ட் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேக்ட்ரி அவங்க நிறுவனதுக்கப்புறம் அவங்களோட இனிஷியல் கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மில்லியன் ஸ்கூட்டர்ஸ், அதாவது 20 லட்சம் ஸ்கூட்டர்ஸ் தயாரிக்கிறது தான் அவங்களோட முதல் ஆண்டோட கோலை அவங்க வச்சுருக்காங்க. இது போக 10,000 மக்களுக்கான ஜாப்ஸும் அவங்க கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது போக அவங்க 4000 ரோபோட்ஸ் வச்சுருக்காங்களா ஒர்க்கிங்காக. சரிப்பா, இது எங்கே மேடாகுதுன்ற சொல்லிட்டேன், இது பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன். இது ஓட்டி பார்த்தா எப்படி இருக்கும், வண்டினா ஓட்டி பார்க்கணுங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஓட்டி பார்க்குறத பற்றி இப்போ பேசலாம். ஸோ பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இங்கே 1155 வாட் ஹார் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேட்டரியை உங்களால் 18 நிமிஷத்தில் 50% ஆஃப் சார்ஜ் பண்ணிக்க முடியும். சார்ஜ் பண்ணிக்கலாமா, அப்போ சார்ஜ் பண்ணுறதுக்கு சார்ஜிங் போட்டு வேணும்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியோட பேக் சைடில் அந்த சார்ஜிங் போட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வீட்டிலேருந்து உங்களால் சார்ஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்றாங்க. சார்ஜிங்கில் அவங்க ஒரு அமேசிங்கான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க, நான் சொல்கிறேன். ஸோ அந்த 18 நிமிஷம் இந்த பேட்டரி நீங்கள் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் 50% சார்ஜ் பண்ணிக்க முடியும். அது 50% நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் 75 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஓலா கிளைம் பண்ணுறாங்க. 50%க்கு 75 அப்படின்னா 50 × 2 100. ஸோ 100%க்கு அப்போ எவ்வளோ வரும், 150. ஸோ அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஓட்டிக்க முடியும் அப்படின்றாங்க ஒரு சிங்கிள் டைம் ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா.
சரி ஓகே, வண்டியில் போயிட்டுருக்கோம், பெட்ரோல் இருந்துச்சுன்னா பெட்ரோல் பங்கில் போட்டுரும், சார்ஜ் இருந்துச்சுன்னா யாருப்பா சார்ஜ் பண்ணுவா, இதுனா ஃபோனா பவர் பேங்க் கையோட கொண்டு போகிறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு வழி வச்சுருக்காங்க. ஸோ இந்தியாவில் அவங்க ஒரு 400 சிட்டிஸை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 400 சிட்டிஸ்லேயும் அவங்க மொத்தமாக 1,00,000 ஸ்பீட் சார்ஜிங் போர்ட்ஸ் வைக்க போகிறாங்களாம். 1,00,000ங்க பாருங்க. நீங்கள் பெட்ரோல் பங்க்கு போய் பெட்ரோல் போடுற மாதிரி சார்ஜிங் போர்டில் போய் சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ என்னமா யோசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ உங்கள் வீட்லேயும் நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ போகிற வழியில் சார்ஜ் இல்லை அப்படின்னா பெட்ரோல் பங்க்லேயே சார்ஜ் போடுற மாதிரி ஸோ போர்ட்லேயே உங்களால் சார்ஜ் போட முடியும். ஸோ ஸ்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஹை ஸ்பீடில் கொடுப்பாங்க. சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா நம்ம சிட்டி படத்தில் சார்ஜ் பண்ணுற மாதிரி கூட சொல்லலாம். என்னப்பா இவ்வளோ சொல்கிற, ஆனால் தமிழில் வெறும் 499 ரூபா தான் போட்டிருந்தா, அப்போ அது என்ன கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இவங்க ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டி உங்களுக்கு வேணும், அதாவது இந்த ஸ்கூட்டர் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். ஸோ பிகாஸ் வண்டி இங்கே உங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணுறது, இது போக மக்களுக்கு இது எவ்வளோ தூரம் பிடிச்சிருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷனோட ஃபீ தான் உங்களுக்கு 499 ரூபாய். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே அவங்களோட அஃபிஷியல் சைட் கொடுக்குறேன். ஸோ அதில் போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் நம்பர் கேட்கும். ஸோ உங்கள் ஃபோன் நம்பரை போட்டு ஓடிபி கொடுக்கணும். ஸோ ஓடிபி கொடுத்த அப்புறம் உங்களுக்கு கிரெடிட் கார்டா டெபிட் கார்டா ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தை வச்சு நீங்கள் பே பண்ணிக்கலாம். சரி ஓகே, இன்றைக்கி நான் தான் ஆர்டர் பண்ணிடுறேன். ரைட்டு, 2 நாள் கழிச்சு எனக்கு வண்டி வேணாம், சரி எனக்கு அவசரமாக ஒரு வண்டி தேவைப்படுது, நான் வாங்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படின்ற பட்சத்தில் இந்த அமௌண்ட் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் அவங்க சொல்கிறாங்க உங்களுக்கு எப்போ இது வேணுமோ உங்களால் இதை கேன்சல் பண்ணிக்க முடியும். கேன்சல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அமௌண்ட் அவங்களோட ஒர்க்கிங் டேஸ் 7 to 10 டேஸ்லேருந்து உங்களுக்கான அமௌண்ட்டை நீங்கள் எதில் மூலமாக நீங்கள் அதில் பே பண்ணிங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கே உங்களுக்கு ரிட்டர்ன் பேக் ஆகிரும் அப்படின்றாங்க. பரவாயில்ல, இது ஒரு நல்லதுன்னு கூட சொல்லலாம். ஸோ வண்டி வேணும்னா வாங்கிக்கோங்க, வேணாம் அப்படின்னா காசை நாங்கள் திரும்ப போட்டு விட்றோம் அப்படின்றாங்க. ஸோ இது போகவும் அவங்க ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. என்னடா இதுவே பல ஃபீச்சராக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே என்னடா ஃபீச்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களால் இதில் ஒய்ஃபை அண்ட் ப்ளூடூத் ஸோ ரெண்டையும் கனெக்ட் பண்ணிக்க முடியும். இது போக இந்த வண்டியில் உங்களுக்கு இசிம்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களால் இன்டர்நெட்டில் அந்த வண்டியை கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்கள் வண்டியில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்றத உங்களை ஃபோன் ஆப்லேயே உங்களால் இது பண்ணிக்க முடியும். ஸோ இது போக அடுத்து எப்போ போட்டிருக்கு, அதாவது இப்போ சார்ஜிங் போர்ட்ஸ் இருக்குல்ல, பெட்ரோல் பங்க் அடுத்து எவ்வளோ தூரத்தில் இருக்குன்றதை பார்க்குற மாதிரி உங்களுக்கு சார்ஜிங் போர்ட் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்றதையும் அந்த ஆப்லேயே உங்களால் மானிட்டர் பண்ணிக்க முடியும். இது போக இன்னொரு அற்புதமான ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. உங்களால் உங்களோட வண்டியை ஃபோனில் இருந்து லாக் அண்ட் அன்லாக் பண்ணிக்க முடியும். இது போக உங்களுக்கு இது 3 கலர் ஆப்ஷன்ஸில் அவைலபிளாக இருக்குன்றாங்க, ப்ளூ, பிளாக், அப்புறம் எல்லோ. ஸோ இது போக நிறைய லீக்ஸ்லாம் வருது, ரெட் அண்ட் பிங்க் கூட உங்களுக்கு வர மாதிரிலாம் இருக்குது. ஸோ உண்மையாக என்னென்ன கலர்ஸ் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம லான்ச்சுக்கு அப்புறமா தான் பார்க்க முடியும். ஸோ என்னோட பர்சனலாக அந்த பிளாக் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அந்த மேட் ஃபினிஷிங்கான பிளாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட ப்ரைஸ் உங்களுக்கு 1,00,000 ரூபாய்க்கு கம்மியாக எடுத்துகிட்டு வருவேன்னு சொல்லிட்டு தான் ஓலா சொல்கிறாங்க. ஸோ ஓலா சொன்ன மாதிரி செய்வாங்கன்றதை நம்புவோம் நம்மளும். ஸோ 1,00,000 ரூபாய்க்கு கம்மியாக எடுத்துகிட்டு வருவாங்கன்ற மாதிரி தான் வருது. ஸோ லீக்ஸ் அப்படி வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 85,000-80,000 ஸோ அதுக்கும் கம்மியாக வரக்கான வாய்ப்புகள் இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ கம்மியாக வந்தால் நல்லாவே இருக்கும்னே நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்களே, இது உண்மையாக எப்படா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையாக இவங்க சொன்ன மாதிரியே பண்ணிட்டாங்க அப்படின்னா சூப்பருங்க. உண்மையாக சொன்னால் இது வேறு லெவலான ஹிட் ஆகும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு வீடியோ வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்ன மாதிரி வீடியோ அது கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைப்பா நீ போகிற வீடியோ எனக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு, நோட்டிஃபிகேஷனோட வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிம்பிளுங்க, பக்கத்தில் சப்ஸ்கிரைப்னு ஒரு ரெட் கலரில் பட்டன் இருக்கும் தெரியுமா. ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டு ஆல் அப்படின்றதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் நம்ம வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதே மாதிரி உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அண்டில் தென் டாடா பை, see you.